வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா என பல திறமைகளை கொண்ட சாதனையாளரின் வாழ்க்கை பயணம். அவர் வேறு யாருமில்லை, கே. பாக்யராஜ். சாதாரண குடும்பத்தில் பிறந்து தனது திறமையால் தமிழ் சினிமாவின் உச்சத்தை எட்டியவர். இன்று கூட அவரது படங்களை பார்த்தால் சிரிப்பும் உணர்ச்சியும் குடும்ப பாசமும் நம்மை கவர்கின்றன. கே. பாக்யராஜ் 1953 ஜனவரி 7 அன்று தமிழ்நாட்டின் வெள்ளங்கோயிலில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே நாடகம், கதைகள் மற்றும் சினிமா மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். அக்காலத்தில் வசதிகள் இல்லாவிட்டாலும் ஒருநாள் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவை விடவில்லை. தன் கனவை நனவாக்க சென்னைக்கு வந்த பாக்யராஜ் ஆரம்பத்தில் பல கஷ்டங்கள் சந்தித்தார். சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பது எளிதல்ல. பல தயாரிப்பு நிறுவனங்களின் கதவுகளை தட்டினார். பலமுறை நிராகரிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் இயக்குனர் பாரதிராஜாவின் குழுவில் உதவி இயக்குனராக சேரும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கேயே திரைக்கதை எழுதும் நுணுக்கங்களையும் கதையை திரையில் சொல்லும் கலையையும் கற்றுக்கொண்டார். 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். முதல் படத்திலேயே தனது தனித்துவமான கதை சொல்லும் முறையால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். அதன் பிறகு தொடர்ந்து வெற்றி படங்களை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். அவரது திரைப்படங்களில் அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, தூறல் நின்னு போச்சு, இன்று போய் நாளை வா, டார்லிங் டார்லிங் டார்லிங், சின்ன வீடு, ரசுக்குட்டி, சுந்தரகாண்டம் இந்த படங்கள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, குடும்ப உறவுகள், காதல், நகைச்சுவை, வாழ்க்கை அனுபவங்கள் ஆகியவற்றை இயல்பாக எடுத்துக்காட்டின. பாக்யராஜ் படங்களில் கதாநாயகன் சாதாரண மனிதராக இருப்பார். அவரது வசனங்கள் இயல்பாக இருக்கும். நகைச்சுவை கட்டாயப்படுத்தப்பட்டதாக இருக்காது. குடும்பம் முழுவதும் ஒன்றாக அமர்ந்து பார்க்கும் படங்கள் உருவாக்கியவர். அதனால்தான் அவரை திரைக்கதை மன்னன் என்று ரசிகர்கள் கொண்டாடினார். இயக்குனராக மட்டுமல்ல, நடிகராகவும் தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். எளிமையான தோற்றம், இயல்பான நடிப்பு, சரியான நகைச்சுவை நேரம் ஆகியவை அவரை மக்கள் மனதில் நினைத்திருக்க செய்தன. 1984 நடிகை பூர்ணிமாவை திருமணம் செய்தார். அவர்களுக்கு சாந்தனு மற்றும் சரண்யா என்ற 2 பிள்ளைகள் உள்ளனர். மகன் சாந்தனுவும் பின்னர் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். பல மாநில மற்றும் திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளார். 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார். 75க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழ் மட்டுமல்லாமல் இந்தி திரைப்படங்களிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். 2026 ஜூன் 27 அன்று மாரடைப்பு காரணமாக 73 வயதில் காலமானார். அவரது மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. திரையுலகத்தினர், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தனர். ஒரு நல்ல கதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுத்தவர் பாக்யராஜ். இன்று பல இளம் இயக்குனர்கள் அவரது திரைக்கதை அமைப்பை எடுத்துக்காட்டாக கூறுகிறார்கள். அவரது திரைப்படங்கள் காலத்தை கடந்தும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சாதாரண மனிதன் தனது கனவை நம்பி உழைத்தால் எவ்வளவு பெரிய உயரத்தை அடைய முடியும் என்பதற்கு வாழும் உதாரணமாக இருந்தவர் கே. பாக்யராஜ். அவர் உடலால் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவரது கதைகள், வசனங்கள், கதாபாத்திரங்கள் மற்றும் படைப்புகள் என்றும் நம்முடன் வாழும்.